வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம என்னதான் நட்சத்திரத்துக்கோ அல்லது ராசிக்கோ பலன்கள் அப்படின்னு பார்த்தாலும், தற்போது கோச்சாரத்தில் கிரக நிலைக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இந்த சனி பகவான் மீன ராசியில் அவருடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோட கர்ம நட்சத்திரம். இந்த கர்மக்காரகன் கர்ம நட்சத்திரத்திலே பயணிக்கும்போது பொதுவாகவே நாடே ஒரு இழுபறியான சூழ்நிலையும் மனித ஜாதகத்தில் ஒரு பெரிய பாதிப்பையும் உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு. சரி, இப்போ இந்த சனி பகவான் கோச்சாரத்தில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எப்படியெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துவார், இதிலேருந்து நம்ம எப்படியெல்லாம் நம்மை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சனி பகவான் மீன ராசி மண்டலத்தில் ஜென்ம சனியாக செயல்படுறார். யாராருக்கெல்லாம் ஜென்ம சனியாக இருப்பார்? மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாக செயல்படுவார். அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி தான். அதாவது புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதம், இந்த 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் ஜென்ம சனியாக செயல்படுவார். முதல் பாதிப்பு இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பாத சனியாக செயல்படுவார். இப்போ கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவான் அங்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் நகர மாட்டார். ஏன்னா சனி பகவான் அந்த 7.5 சனியை முடிக்கிற காலத்தில் தான் நன்மைகளோ தீமையோ ஏதோ ஒன்று உங்களுக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போவார். நன்மையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் போன்ற சுப செலவுகளை வச்சுட்டு போவார். தீமையாக இருந்தால் எதனா அசுப செலவுகளை வைப்பார். அதை நான் சொல்லக்கூடாது, பொதுவாக அதை அசுப செலவாகவே வச்சுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா மேசராசி. மேசராசிக்கு விரைச்சனியாக செயல்படுவார். பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவான் மேசராசியில் ஜென்மத்தில் பயணிக்கும்போது விட்டுருவார். ஆனால் அவர் விரைச்சனியிலேயோ அல்லது பாதச்சனியாக செயல்படும்போது கண்டிப்பாக அந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவார். இந்த 3 ராசியை தவிர்த்து அடுத்தது எந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் பிரச்சனை, உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக செயல்படுறாரு சனி பகவான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு 4ஆம் வீட்டில் மீன ராசி மண்டலத்தில் சனி பகவான் அமர்றாரு. இப்போ இதனால் என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படும்? முதல்ல உங்களுடைய பூர்வீகத்தில் கை வைப்பார். பூர்வீகம்னா என்ன? உங்களுக்கு உங்கள் தாத்தா பாட்டி அவங்க சேர்த்து வச்ச சொத்து, அவங்க சேர்த்து வச்ச கடன், இது எல்லாமே பூர்வீகத்தை சேர்ந்தது தான். அவங்க வாழ்கிற ஊர், அவங்க சேர்த்து வச்ச சொத்து சுகம், இது எல்லாம் பூர்வீகத்தில் உள்ளது. இந்த பூர்வீகம் என்னவோ அதில் எல்லாத்துலேயும் கை வைப்பார் சனி பகவான். மெயினாக உங்களுடைய சொத்து சுகத்தில் கை வைப்பார். கடன்காரனை ஏவி விடுவார். கடன்காரன் டெய்லி உங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரி செஞ்சு விட்ருவார். அடுத்து வீட்டில் ஏதோ ஒரு விரைச்சலை வைப்பார். அந்த வீடு கட்டுறதோ, வீடு இடிச்சிட்டு கட்டுறதோ, இந்த மாதிரி சுப செலவுகள் பண்ணுவார். ஆனாலும் அதுக்கு நீங்கள் கடன் வாங்கி தான் செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதனுடைய பிரச்சனை அடுத்தடுத்த ஆண்டுகளில் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பொதுவாகவே இந்த அஷ்டமச்சனியோட பலம் வாய்ந்தது இந்த அர்த்தாஷ்டம சனி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமச்சனினா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியாக இப்போ செயல்படுறாரு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூச்சு விட முடியாத கண்டிஷனாக, மூச்சு விட முடியாத பிரச்சனைகள், எதை தொட்டாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அவங்க மனசில் இந்த அஷ்டமத்தில் சனி பகவான் வந்தாலே ஒரு கடுமையான தோஷம்தான். அது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு கடுமையான பாதிப்பு தான் இந்த காலகட்டத்தில். அடுத்தது யாருக்கு ரொம்ப பாதிப்புனா, அஷ்டமச்சனியை தவிர்த்து பார்த்திங்கன்னா கண்டகச்சனி அப்படின்னா 7ஆம் இடத்து சனி. 7ஆம் இடத்து சனி யாருக்கு இருக்குது? கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 7ஆம் இடத்து சனி ஒரு பக்கம், அடுத்தது அந்த 7ல் உட்கார்ந்த சனி உங்கள் ராசியவே பார்ப்பார்.
இப்போது மீன ராசியில் உட்காந்து கன்னி ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் கோச்சாரத்தில் வரும்போது முதல்ல பாதிக்கிறது ஜென்ம ராசியில் பயணிக்கக்கூடிய பிரச்சனை ஒன்று. ஜென்ம ராசி அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரர்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு. இதில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா கன்னிராசி மண்டலத்தை கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். கன்னிராசி மண்டலத்துக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பார்வையே கொஞ்சம் துர்பார்வை தான். நன்மைகளை செய்யாத பார்வை தான் சனி பகவான் பார்வை. அதில் சனி பகவான் இப்போது ஒன்று கண்டகச்சனியாகவும் செயல்படுறாரு. அந்த இடத்துக்கு தன்னுடைய 7ஆம் பார்வை வேறு செலுத்துகிறாரு. அப்போது அங்கே 1 மடங்கு பாதிப்புனா இப்போ 1.5 மடங்கு பாதிப்பாக இருக்கும். பாக்கி எல்லாத்துக்கும் 1 மடங்கு 100% பாதிப்பு ஏற்படுதுன்னா இங்கே 150% பாதிப்பு ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி மண்டலம். இந்த தனுசு ராசிக்கும் அவருடைய 10ஆம் பார்வை பதியும். அப்போது தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவே அங்கே செயல்படுறாரு. அவருடைய 10ஆவதுக்கு அவருடைய பார்வை அந்த தனுசு ராசி மண்டலத்துக்கு விழுது. அப்போ அங்கேயும் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவார். அடுத்து பார்த்திங்கன்னா பொதுவாக சனி பகவான் 11ல் இருந்தால் நல்ல லாபம் யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சனி பகவான் 11ல் இருக்கும்போது அவருடைய 3ஆம் பார்வை அந்த ராசி மண்டலத்துக்கு விழும். அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 11ல் இருந்தால் லாபம்னு நினைக்கிறாங்களோ அந்த ராசியில் 11ல் அமர்ந்தால் சனி பகவான் அங்கேருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக அந்த ராசிக்கு செலுத்துவார். அந்த ராசி தான் ரிஷபராசி. இப்போ ரிஷபராசிக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தையும் அவர் மட்டுப்படுத்துவார், அதாவது குறைப்பார். ஏன்னா ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் யோகத்தை செஞ்சாகணும், அவரால் லாபம் அடையணும். அந்த லாபத்தில் கையை வைக்கிறார். இது ஒன்றும் முதலுக்கு மோசம் இல்லை, இருந்தாலும் அந்த லாபத்தில் ஒரு 60% குறைஞ்சிரும் இல்லையா? ஏன்னா அவர் 11ஆம் இடத்துலேருந்து அவருடைய 3ஆம் பார்வையை ரிஷபராசிக்கு செலுத்துகிறார். அது எந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் எப்பெல்லாம் கர்ம நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அப்போல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். சரி, இப்போது கோச்சாரத்தில் சனி பகவான் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கார். இப்போ பொதுவாக ஜாதகர்கள் என்ன பண்ணோம், இப்போது கும்பராசி மண்டலத்தில் சதய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் அல்லது கும்பராசி மண்டலத்தில் உங்கள் ஜென்ம ராசி கும்பராசியாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு கடுமையான பிரச்சனைக்கு உரிய காலம். உங்களுக்கு எப்படியெல்லாம் லாஸ் ஆக்கணுமோ அப்படியெல்லாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு லாஸ் ஆக்குவார். அதே போல் மீனராசி மண்டலத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்படும். அதே போல் அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு கடுமையான காலகட்டம் தான். அஸ்வினி 1ல் பிறந்திருந்தால் ரொம்ப கடுமையாக இருக்கும் பாதிப்பு. அதே போல் சிம்மராசி மண்டலத்தில் மக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதே போல் துளாராசி மண்டலத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதே போல் தனுசு ராசி மண்டலத்தில் மூலம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். சரி, இதெல்லாம் இருக்கிறது தானே சார், இதில் என்ன சார் எப்போதும் இருக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு விஷயம் கிடையாது. இதை நீங்கள் சமாளிச்சிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள், அதாவது கும்ப ராசியில் உங்கள் குடும்பத்தில் 2 பேர் இருந்தால், அல்லது மீன ராசியில் உங்கள் குடும்பத்தில் 2 பேர் இருந்தால், அல்லது மேச ராசியில் உங்கள் குடும்பத்தில் 2 பேராக இருந்தால், சிம்ம ராசியில் உங்கள் குடும்பத்தில் 2 பேர் இருந்தால், கன்னி ராசியில் உங்கள் குடும்பத்தில் 2 பேர் இருந்தால், அல்லது அதற்கு மேல் இருந்தால், நான் சொல்கிறது எல்லாமே ஒன்றுக்கு மேலே இருந்தால், அடுத்து தனுசு ராசியில் உங்கள் குடும்பத்தில் 2 அல்லது அதற்கு மேல் ஜாதகர்கள் இருந்தால் ஒரே குடும்பத்தில், அதாவது அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், அல்லது அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், இந்த மாதிரி இருந்து உங்களுக்கு சனியோட சுற்று அதாவது அப்பாவுக்கு 2வது சுற்று, பையனுக்கு முதல் சுற்று,
இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும், இல்லை உங்கள் குடும்பத்தில் 2 குழந்தைங்களுக்குமே ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அந்த மாதிரி இருந்தாலும், இதை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் உள்ள ஜாதகர்கள் அந்த குடும்பத்தில் இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி இருப்பவர்கள் சேர்ந்து வெளியூர் பயணம் போகாதீங்க. நீங்கள் அனைவரும் சேர்ந்து நடைப்பயணமாகவோ அல்லது 2 வீலர்லையோ இல்லை கார்லேயோ பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லையோ சேர்ந்து போகிறத தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த 2 ஜாதகரில் ஒரு ஜாதகர் அம்மா கூடயோ இன்னொரு ஜாதகர் அப்பா கூடயும் தனித்தனியாக அனுப்பிவிடுங்க. அப்பாவுக்கும் பிள்ளைக்குமா இருந்ததுன்னா அப்பா தனியாகவும் பிள்ளைங்க அம்மா கூடயும் போக சொல்லுங்கள். இப்படி அதை எப்படி பிரித்து கையாளணுமோ அந்த மாதிரி கையாளுங்க. சனி பகவான் ரேவதி 1ஆம் பாதத்தை கடக்கிற வரைக்கும், அதாவது உங்களுக்கு 7.5 சனியோ கண்டகச்சனியோ பாதச்சனியோ இருக்குமானால், அதே போல் உங்கள் குழந்தைக்கும் இருக்குது. ஒரே குடும்பத்தில் 2 பேருக்கும் 7.5 சனி நடக்குது, 2 பேருக்குமே பாதச்சனி நடக்குது, 2 பேருக்குமே கண்டகச்சனி நடக்குது, 2 பேருக்குமே அர்த்தாஷ்டம சனி நடக்குது. புரியுதுங்களா? 2 பேருக்குமே அஷ்டமச்சனி நடக்குது, இல்லை எங்கள் 2 பேருக்குமே ஜென்ம சனி நடக்குது, இல்லை எங்கள் 2 பேருக்குமே விரயச்சனி நடக்குது. இந்த மாதிரி அதாவது சனி பகவானால் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கோ பாதிப்பு இருக்குமானால், நீங்கள் 2 பேருமே தனித்தனியாக ஒரு வேலையை செய்கிறதும் ஒரு இடத்துக்கு போகிறதும் சாலச்சிறந்த பரிகாரம். அதையும் மீறி நீங்கள் போய் தான் பார்க்குமே அப்படின்னு போனீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய கடவுள் உங்களுக்கு துணையாக இருந்தால் சின்ன பாதிப்போடு நீங்கள் வீடு திரும்பலாம். கடவுள் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் குலதெய்வம் உங்கள் கூடயும் இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக பெரும் பின்விளைவுகளையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் இந்த கிரக தோஷம். ஆகையினால் எவ்வளோ எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் பயணத்தை மேற்கொள்ள முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்படி 1க்கு மேற்பட்டவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு இரவு, அதாவது வீட்டில் வந்துட்டு போகிறதோடு இருங்க. யாரோ ஒரு ஆள் வீட்டில் இருந்தால் ஒரு ஆள் வெளியில் இருங்க. ஒரே ரூமில் ஒரே இடத்துல 2 பேர் தங்கிறது, இல்லை ரொம்ப நேரம் 2 பேரும் ஒரே இடத்துல சேர்ந்து இருப்பது, இதெல்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி உங்களுக்குள்ளே வம்பு வழக்கை ஏற்படுத்திடும். அதிலும் இதில் ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாள் என்னான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7.5 சனி நடக்குது அப்படின்னா, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வரும் நாளில் நீங்கள் கண்டிப்பாக பயணத்தை மேற்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். மாதிரி சனியால் பாதிப்பு ஏற்படும் காலத்தில் நீங்கள் சந்திராஷ்டமம் அன்னைக்கும் அலட்சியமாக பயணத்தை மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு கடுமையான தோஷத்தை ஏற்படுத்திடும். இதையும் மீறி நீங்கள் அவசியம் பயணம் மேற்கொள்ள வேண்டும், வெளியில் போகணும், சேர்ந்து தான் போகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு தோணும்போது விநாயகருக்கு ஒரு சிதற் தேங்காய் உடைச்சிட்டு விநாயகரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு கிளம்புங்க. இவை எல்லாமே உங்கள் பயணம் பாதுகாப்பானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. பாதுகாப்பான பயணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.